அல்லேலூயா. உன்னத பாட்டின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்லுது, முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள். சபையை பற்றி அந்த இடத்துல ஆண்டவர் சொல்லும் போது சொல்லுகிறதான வார்த்தை, முட்களுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படி சபையானது மற்ற குமாரத்திக்குள்ளே, இந்த பூமிக்குள்ளே இருக்கிறது என்ற அர்த்தம். இந்த குமாரத்திகள் அப்படிங்கிறது உலகத்தை குறிக்கிறது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, நோவா காலத்தை குறித்து சொல்லும் பொழுது தேவபுத்திரர் மனுஷ குமாரத்திகள் என்று சொல்லும் பொழுது, இயேசு நோவா காலத்தை குறித்து குறிக்கும் பொழுது மத்திய 24 அதை ஒரு பாவமாக சொல்லுகிறார். பெண் கொண்டும் பெண் எடுத்தும், புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் எடுத்தும் அப்படின்னு. இந்த பெண் கொண்டும் பெண் எடுத்துங்கிறதுக்கு எது அடையாளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவபுத்திரர் மனுஷகுமாரத்திகளோடு கூட இணைவது. இந்த மனுஷகுமாரத்திகள் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உலகத்தை குறிக்கிறது. தேவபுத்திரருங்கிறது தேவ பிள்ளைகளை குறிக்கிறதுக்கான ஒரு அடையாளம். அப்படி இருக்கும்போது இந்த உலகத்துக்குள்ளே சபையானது எப்படி இருக்கிறதா, முட்களுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ, ஒரு லீலி புஷ்பம் என்று உங்களுக்கு தெரியும், அது வாசனை நிறைந்தது. அந்த லீலி புஷ்பமானது முட்களுக்கு நடுவில் இருக்கும் பொழுது அது ஒரு பீஸ்ஃபுல்லான இடத்துல இல்லை, ஒரு சமாதானமான இடத்துல இல்லை. நம்ம எல்லாம் விரும்புகிறது என்னன்னு சொன்னால், நம்ம வாழ்க்கை எப்பவுமே ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருக்கட்டும், எந்த வாழ்க்கையாக இருக்கட்டும், ஒரு சமாதானமான சூழ்நிலை அமைய வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புகிறோம். அது உண்மை, அது நாம் அதை ஆண்டவர் நமக்கு அருளுகிறார். ஆனால் அதற்கு முன்பாக நாம் கடந்து வர வேண்டிய பாதை என்று கொஞ்சம் இருக்கிறது. எடுத்த உடனே ஆண்டவர் என்ன செஞ்சிருதில்ல, சமாதானமான பாதையை கொடுத்துறதில்ல. இப்போ இஸ்ரவேல் ஜனங்களை செங்கடலை கலக்க பண்ணிட்டாரு. கடக்க பண்ணின உடனே அவங்க அந்த பக்கம் வந்துட்டாங்க. வந்த இடம் எதுன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அவர்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசம் அல்ல. அந்த பக்கம் வந்தால் வனாந்தரம் தான் இருக்குது. அந்த வனாந்தரத்தை நீங்கள் கிராஸ் பண்ணும் பொழுது தான் பாலும் தேனும் ஓடுகிற தேசம் இருக்கிறது. யோர்தானை விட்டு வெளியே இயேசு வந்த உடனே நேரடியாக அவரை கொண்டு போயிட்டு ஆண்டவர் ஜெபாலயத்தில் வச்சு பிரசங்கம் பண்ண வைக்கல. வெளியே வந்த உடனே 40 நாள் வனாந்தரத்தை கூட்டிகிட்டு போயிடுறார். அங்கே அவர் காட்டு மிருகங்களுக்கு நடுவே சஞ்சரிக்கிறார். அதற்கு பிறகுதான் அவர் ஊழியத்தையே ஆரம்பிக்கிறார். ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கறதுக்கு ஆண்டவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆனால் நம்மை கொண்டு போய் வைக்கிற இடம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, சில நேரத்தில் முட்களுக்கு நடுவில் தான் வைக்கிறார். அந்த முட்களுக்கு நடுவில் அதெல்லாம் முள்ளு, இது மட்டும்தான் லீலி புஷ்பம்னு நிரூபிக்க வேண்டியது நம்முடைய வேலையாக இருக்கிறது. நாம பல நேரத்தில் என்ன சொல்றோம், இந்த முள்ளா இருக்குதுங்கிறோம். முள்ளா இருக்குதுன்னு சொன்னா, அதுக்கு நடுவில் நான் ஏன் உன்னை வச்சிருக்கிறேன்னு கர்த்தருக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. அந்த திட்டத்தினால தான் கர்த்தருக்கு இந்த பிளேஸ்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் இந்த பூமியில இடத்தை ரொம்ப முக்கியமா நினைப்பார். எதுக்காக சொல்றேன்னா, ஆதாமுக்கு எல்லையை வகுக்கும் போதே வசனம் சொல்லுது, இஸ்ரவேலின் புத்திரன் எண்ணிக்கைக்கு தக்கதாக அவர் எல்லைகளை வகுத்தார். எப்போ ஆதாமுக்கு வகுக்கும் போதே வகுத்துட்டாராம். 2000 வருஷம் கழிச்சு வரப்போற மக்களுக்கு அவர் என்ன செய்யறாரு, எல்லைகளை முன்னாடியே வகுத்துறாரு. ஆனா சுத்தி யாரை வச்சிருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாம் முள்ளு. இன்னைக்கு இஸ்ரவேலை சுத்தி எல்லாம் என்னதான் இருக்குது, முள்ளு தான் இருக்குது. ஆனா முள்ளுக்கு நடுவில் தான் இது என்ன இருக்கும், லீலி புஷ்பம் இருக்கும். அப்பதான் இது லீலி புஷ்பம்னு வெளியே தெரியும். எல்லாமே லீலி புஷ்பமா இருந்துச்சுன்னா இது லீலி புஷ்பம் வெளியே தெரியாது, 10ஓட 11 போயிடும். நாம தனித்து தெரியணும்னு சொன்னா முள்ளுகளுக்கு நடுவில் கொண்டு போய் தான் கர்த்தர் வைக்கிறார். அந்த முள்ளுகளுக்கு நடுவில் நாம வாசம் வீசி, அந்த முள்ளுகளுக்கு நடுவில் நான் முள்ளு இல்லை, நான் ஒரு மலர், நான் ஒரு லீலி புஷ்பம் அப்படிங்கிறத நம்ம நிரூபிச்சு காட்டும் பொழுதுதான் நேச நம்மை பார்த்து ஒரு சாட்சி சொல்லுவாரு, முள்ளுகளுக்கு நடுவே என்னுடைய நேச இருக்கிறாள் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவார். அதே மாதிரி தான் ஆண்டவர் இந்த உலகத்துல சபையை வச்சிருக்கிறார். சபையானது ஒரு பீஸ்ஃபுல்லான இடத்துல இருக்காது. பீஸ்ஃபுல்லான இடத்துல நம்ம விரும்புகிறது என்னன்னா, பீஸ்ஃபுல்லான இடத்துல நம்ம இருப்போம். யோசிச்சு பாருங்க, தாவீதை சுத்தி வசனம் சொல்லுது, தாவீது தன்னை சுற்றி எல்லாம் சமாதானமா இருந்தது அப்படின்னு இருக்கு. எப்ப நல்லா கவனிச்சு பாருங்க, அவன் யுத்தம் பண்ணி 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 ஒரு பீரியட்ல ஓஞ்சி போறான். ஓஞ்சி போன பிறகு சொல்ற ஆண்டவர், இனி நீ சமாதானமா இருப்ப, உன்னை சுத்தி எல்லாம் என்ன இருக்கும், சமாதானமாக இருக்கும். அதுவே சாலமோனை எடுத்துக்கோங்க, யுத்தமே கிடையாது, வெறும் சமாதானம் தான். எங்க பார்த்தாலும் ஆசீர்வாதம் தான், எந்த பக்கத்திலும் ஆசீர்வாதம் தான், ஒரே ஜாலி தான். எல்லாரும் பார்ப்பாங்க, போவாங்க, வருவாங்க, ஆஃபரிங் கொடுப்பாங்க, எல்லாம் இருக்குது. கடைசியில் சாலமோன் விழுந்து போனான். இன்னை வரைக்கும் கர்த்தர் சொல்லும் போது சாலமோனின் சிங்காசனம் சொல்லவே மாட்டாரு, தாவீதின் சிங்காசனம் என்று தான் கர்த்தர் சொல்லுகிறார். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவன் பட்ட பாடுகளினாலே, பட்ட உபத்திரவத்தினாலே அவன் பிரமாணங்களை கற்றுக்கொண்டான். அவனுக்கு தெரியும் அந்த சீட்டோடைய வேல்யூ தெரியும். ஒரு சீட்டோடைய வேல்யூ நமக்கு தெரியணும்னா எவ்வளவு கஷ்டப்பட்டு உட்கார்றோன்றது தான் ரொம்ப முக்கியம். அப்படி உட்கார்ந்தாதான் அந்த சீட்டு, நான் இந்த இடத்துக்கு வரத்துக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டேன், அப்பதான் நமக்கு அந்த பெருமை வராது. பல நேரங்களில் திடீர்னு கொண்டு போய் உட்கார வச்சிருவாங்க, அது மேலே உட்காந்துரும். உட்காந்துருச்சுன்னா அதோட வேல்யூ, இப்போ சாலமோனே வச்சுக்கோங்க, அவனை கொண்டு போய் அப்படி ராஜாவா உட்கார வச்சாச்சு. தாவீதை ராஜா உட்கார வைக்கிறதுக்கும் சாலமோன் ராஜா உட்கார வைக்கிறதுக்கும் அதான் வித்தியாசம். தாவீதை கொண்டு போய் உட்கார வச்சாச்சு. ஏன் தாவீதை தவிர ஒரு ராஜா கூட தாவீது மாதிரி இல்லை. திருப்பி திருப்பி ஆண்டவர் சொல்றாரு, தாவீதை மாதிரி, தாவீதை மாதிரி, தாவீதை மாதிரி. அவன் ஒருத்தன் தான் வனாந்தரத்திலிருந்து ராஜாவாக மாறினவன். இவங்க அத்தனை பேரும் அரண்மனையிலிருந்து ராஜாவாக மாறினவர்கள். வனாந்தரத்திலிருந்து ராஜாவா மாறுறவனுக்கும் அரண்மனையிலிருந்து ராஜாவா மாறுறவனுக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு ஊழியக்காரோட பேசி கொண்டிருக்கும் போது அவருடைய பையனும் என் கூட வந்துக்கிட்டே இருந்தார். அவரும் ஊழியத்தில் இருக்கிறார். பேசிக்கொண்டே வரும்போது அந்த ஊழியக்காரர் சொன்னார்,
சபையில் வந்து ரொம்ப பிரச்சனைங்க, எல்லாரும் இது பண்ணுறாங்க, ரொம்ப ஜனங்களாம் ஒரு மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த பையன் ஒரு வார்த்தை சொன்னான், நான் சொல்கிறேன் அங்கிள், போனா போட்டோம் விடுங்க அப்படின்னு சொல்கிறேன், அப்பா கேட்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு. அதுக்கு அவர் சொன்னார், நடந்து அந்த ஒரு ஆத்மாவை சேர்த்தது எனக்கு தான் தெரியும் அப்படின்னாரு. அந்த ஆத்மா ஒவ்வொன்றா சேர்த்து கொண்டு வந்தது எனக்கு தான் தெரியும், அதில் ஒன்று போனால் கூட என்னால் தாங்க முடியாது அப்படின்னாரு. அதுதான் தாவீது ராஜாவானதுக்கும் சாலமோன் ராஜாவானதுக்குமான வித்தியாசம். அப்போ முள்ளுகளுக்கு நடுவில் இருந்து தான் நாம் நிரூபிக்க முடியும், உபத்திரவத்துக்கு நடுவில் இருந்து தான் நான் நிரூபிக்க முடியும். ஆண்டவர் சொல்றார், சபையானது அப்படிப்பட்ட இடத்திலிருந்து தான் வரும். இப்போ ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக சில காரியங்களை, அதாவது ரெகுலராக வாசிக்கிற பகுதி தான், அதை வாசிக்கும் பொழுது எப்படி இதெல்லாம் முள்ளுகளுக்கு நடுவில் இவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்துச்சு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நோவா காலத்தில் சில காரியங்களை வாசிக்கும் பொழுது, ஏன்னா இயேசுவே சொல்றார், நோவா காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். மனுஷகுமாரன் காலத்தில் இப்போ இதான் மனுஷகுமாரன் வரும் காலம், இந்த காலத்திலும் அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் அன்னைக்கு இருந்ததுல அவங்கெல்லாம் எப்படி தன்னை காத்து கொண்டார்கள் என்பது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. வாசிங்க, முதலாவது ஒரு விஷயத்தை வாசிங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. பூமியின் மீதெங்கும் வித்தை உயிரோடு காக்கும்படிக்கு சுத்தமான சகல மிருகங்களிலும் ஆணும் பெண்ணுமாக, சுத்தமில்லாத மிருகங்களில் ஆணும் பெண்ணுமாக. இந்த சுத்தமான மிருகங்கள், சுத்தமில்லாத மிருகங்கள், கவனிங்கள், கர்த்தர் உண்டாக்கும் போது அத்தனையும் சுத்தமானது. கர்த்தர் உண்டாக்கும் போது அத்தனையும் சுத்தமானது. கர்த்தர் உண்டாக்கும் போது சுத்தமானது சுத்தம் இல்லாததுன்னு உண்டாக்கல. கர்த்தர் உண்டாக்கும் போது எப்படி உண்டாக்குனாரு? ஆதியாகமம் 1:24 வாசிங்க பார்ப்போம். பின்பு தேவன் பூமியானது ஜாதி ஜாதியான ஜீவ ஜந்துக்களாகிய நாட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியாக பிறப்பிக்க கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. அப்ப கர்த்தர் உண்டாக்கும் போது எப்படி உண்டாக்கி இருக்கிறாரு? ஜாதி ஜாதியான காட்டு மிருகம், நாட்டு மிருகம். அதே அதிகாரத்தில் கடைசியா சொல்றாரு, கர்த்தர் தான் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாக இருந்தது. அப்ப கர்த்தர் உண்டாக்கின எல்லாமே என்னதுதான்? நல்லது. கர்த்தர் உண்டாக்கின எதுவுமே தீமையானது கிடையாது, எல்லாமே நல்லது. அப்படி எல்லாமே நல்லதாக இருக்கும் பொழுது, அந்த ஆதாம் காலத்திலிருந்து நோவா காலம் வரைக்கும் ஒரு 1650 வருஷம்னு வச்சுக்கோங்களேன். இந்த 1650 வருஷத்துல எல்லாம் எப்படி மாறிடுச்சு? சுத்தமானது சுத்தம் இல்லாததுன்னு மாறிடுச்சு. இங்க காட்டு மிருகம் நாட்டு மிருகம் தான் இருந்துச்சு, எல்லாமே சுத்தமா இருந்துச்சு. ஆண்டவர் உண்டாக்கும் போது எல்லாம் நன்றாக இருந்தது, சுத்தம் இல்லாததுன்னு ஒண்ணுமே இல்லை, எவ்ரிதிங் இஸ் பெர்ஃபெக்ட். ஆனால் ஒரு 1650 வருஷம் முடியும் போது பார்த்தா பூமி எப்படி இருக்குது? சுத்தம் உள்ளது சுத்தம் இல்லாததுன்னு இருக்குது. இதுல ஆச்சரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாமே கெட்டு போச்சுன்னு ஆண்டவர் சொல்றாரு. அந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க, 6ஆம் அதிகாரம் 11வது வசனம். பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதா இருந்தது, பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. அதோட அர்த்தம் என்ன? எல்லா மிருகமும் சுத்தம் இல்லாத மாறிட்டே இருக்கு, அருவருப்பா மாறிட்டே இருக்குது. ஆனால் இது எல்லாம் அருவருப்பா போச்சு, நம்ம பார்வைக்கு எல்லாமே அருவருப்பா தான் இருக்குது. நோவா பார்வைக்கு அப்படிதான் இருக்குது, எல்லாம் போச்சு, எல்லாம் முடிஞ்சிச்சு. எல்லாம் முடிச்ச பிறகு கர்த்தர் சொல்றாரு, நீ எல்லா மிருகத்தையும் பார்த்துட்டல, அதுக்கு நடுவுல போய் பாரு, சுத்தமானதுன்னு கொஞ்சம் இருக்கும். எல்லாமே சீர்கேடு, எல்லாமே கொடுமை, ஆனால் இந்த மிருகங்களில் மட்டும் சுத்தமானதுன்னு கொஞ்சம் இருக்கும், அதை போய் பிடிச்சிக்கிட்டு வாங்குறாரு. எதை பிடிச்சிட்டு வா? 7 ஜோடு பிடிச்சிட்டு வாங்குறாரு. சுத்தம் இல்லாததுல 1 ஜோடு, சுத்தமானதுல 7 ஜோடு. இது வந்து புதிய ஏற்பாட்டு பிரமாணத்துக்கான அடையாளம். ஏன்னா அவன் எல்லாத்தையும் பிடிச்சி முடிச்ச பிறகு கர்த்தர் சொல்வார் 7 ஜோடு தனியா புடின்னு. அதோட அர்த்தம் வந்து நியாயப்பிரமாணம் முடிவடைஞ்ச பிறகு 7 சபையினுடைய காலங்கள் உருவாகுது, அதுக்கான அடையாளம், அது முன் அடையாளம். ஆனால் அந்த இடத்துல ஆண்டவர் சொல்லும் போது தெளிவா சொல்றாரு நோவா கிட்ட, எல்லாமே கெட்டு போச்சுப்பா, இந்த கெட்டு போன எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு சுத்தமானதுன்னு கொஞ்சம் இருக்கும், சுத்தமானதுன்னு 7 இருக்கும், அதை கண்டுபிடிக்கிறாரு. அதை எங்கிட்ட கொண்டு வா, அதுவும் பேழைக்குள் வர வேண்டும். ஏன்னா எல்லாமே கெட்டு போச்சா எப்படி இருக்கும்? இருக்கும், நீ போய் பாரு, சுத்தமானதுன்னு கொஞ்சம் இருக்கும். அதுதான் கர்த்தருடைய திட்டம். இப்ப யோசிச்சு பாருங்க, இவ்வளவு மிருகம் கெட்டு போயிருக்குது, ஆனா ஒரு 7 ஜோடு மிருகம் மட்டும் தத்தை சுத்தமானதாய் அதுக்கு நடுவிலே பத்திரமாய் பாதுகாத்துக் கொண்டு இருக்கிறது. இதுதான் முள்ளுகளுக்கு நடுவிலே லீலி புஷ்பம் இருக்கிறது. எல்லாமே அசுத்தம், அவைகளுக்கு நடுவிலே தன்னை சுத்தமாய் பாதுகாத்துக் கொள்வது என்பது முடியும். இன்னைக்கு நம்ம பழைய தூக்கி என்ன போட்டுக்கிட்டு இருக்கிறோம்? எந்த பக்கத்தினாலும் அசுத்தம், எந்த பக்கத்தினாலும் பாவம், எந்த பக்கத்தினாலும் அநியாயம். நீங்க சும்மா இருந்தாலும் பாவம் தேடி வரும், பஸ் ஏறி வரும் உங்ககிட்ட பாவம். உங்ககிட்ட உங்களை பாவத்தை விழ வைக்கிறதுக்கு பிசாசு பஸ் ஏறி ஆள் அனுப்புவான், எல்லாம் நடக்கும். ஆனாலும் அவைகளுக்கு நடுவில் உங்களை சுத்தமாய் பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. அப்படிதான் உங்களை காப்பாத்திக்கணும், வேற வழி கிடையாது. நாம சுத்தி இருக்கிற எதையும் மாற்ற முடியாது, எல்லாம் அசுத்தமா தான் இருக்கும். அவைகளுக்கு நடுவில் நாம் சுத்தமா இருக்கணும், சுத்தி இருக்கிறது மேல பழி போட முடியாது. எல்லாமே அசுத்தம். இன்னைக்கு நம்ம சொல்ற விஷயம் என்ன? எல்லாம் தப்பா போச்சு, எல்லாம் அசுத்தமா இருக்குது. எப்படி இதுக்கு நடுவுல இருந்துகிட்டு நம்மளால இருக்க முடியும்? செல்போனை கையில வச்சுக்கிட்டு நான் எப்படி சுத்தமா இருக்கிறது? செல்போனை கையில வச்சுக்கிட்டு சுத்தமா இருக்கணும். அதுதான் கர்த்தர் எக்ஸ்பெக்ட் பண்றது. கிறிஸ்தவன் நாட்டுக்குள்ள இருந்து கெட்டு போனவனும் இருக்கிறான், கிறிஸ்தவ அல்லாத நாட்டில இருந்து தன்னை சுத்தமாய் பாதுகாத்துக் கொண்டவனும் இருக்கிறான். எல்லாரும் சொல்றது என்ன?
ஐயோ அங்கே போனால் கஷ்டம், இங்கே போனால் கஷ்டம் சொல்லுவாங்க. மத்திய கிழக்கு நாடுகளுக்கெல்லாம் போயிட்டா அங்கே சர்ச்சுக்கே போக முடியாதுங்க, அங்கே சர்ச்சை நடத்தவே முடியாது, அதனால் அங்கே போனால் ஆவிக்குரிய வாழ்க்கையே வீணாக போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. விஷயம் தெரியுமா? அந்த மத்திய கிழக்கு நாடுகளுக்கு போய் அங்கே சபை ஆரம்பித்து அங்கே இருக்கிறவங்கள ரட்சிப்புகளை நடத்தி அங்கே இருக்கிறவங்களையே உள்ள வர வைக்கிற ஒரு பெரிய கூட்டம் இருக்குது. இதுதான் முள்ளுகளுக்கு நடுவே லீலி புஷ்பம். எல்லாரும் சொல்றது அமெரிக்காவில் நாம உண்மையாக வாழ முடியாதுங்க, ஆஸ்திரேலியாவில் உண்மையாக வாழ முடியாது, நியூசிலாந்தில் உண்மையாக வாழ முடியாது, கனடாவில் உண்மையாக வாழ முடியாது. யார் சொன்னா? அங்கேயும் கர்த்தருக்காக வைராக்கியம் உள்ளவர்கள் இருக்கிறார்கள், தங்கள் பிள்ளைகளை வைராக்கியமாய் வளர்க்க வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள், அங்கேயே வச்சு பிள்ளையை பத்திரமா பாதுகாக்கிறவர்களும் இருக்கிறார்கள். அதுதான் முள்ளுகளுக்கு நடுவே லீலி புஷ்பம். முடியும், அசுத்தத்துக்கு நடுவில் சுத்தமா வாழ முடியும், தன்னை அதோடு கூட இணைத்துக் கொள்ளாதபடி. எப்படி இந்த சுத்தமானது வாழ்ந்துச்சு? அந்த அசுத்தமானதெல்லாம் பக்கத்துல இருக்கும், ஆனா அதுவும் இதுவும் ஒன்னா சேராது. அசுத்தமானது சேர வரும், ஆனா சுத்தமானது சேராது. இந்த தேவபுத்திரர் என்ன பண்றான்? இவன் தேசத்துல இருக்கிற வரைக்கும், இஸ்ரவேலர் கானானுக்குள்ள இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. மோவாபிய ஸ்திரீ வரும்போது தான் பிரச்சனை. ஆனா மோவாபிய ஸ்திரீ வரும்போது எல்லாரும் சோரம் போய் கொண்டிருக்கிறான், ஒரே ஒரு பினகாஸ் மட்டும் ஈட்டி எடுத்து குத்துன்னு குத்துறான். அதான் முள்ளுகளுக்கு நடுவே லீலி புஷ்பம். எத்தனை பேரும் சோரம் போகும்போது அவைகளுக்கு நடுவே நான் ஈட்டி எடுத்து குத்துவேங்கிறான். அந்த வைராக்கியம், கலவாமை ரொம்ப முக்கியம். எல்லாம் இருக்கும், நாம வேற எந்த பாகுபாடும் பார்க்கலைங்க. ஜாதி பாகுபாடு கிடையாது, இந்த பாகுபாடு கிடையாது, எதுவும் கிடையாது. ஆனால் விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் பிணக்கம் கிடையாது. இங்க சேர முடியாது இந்த இடத்துல. அதுதான் கர்த்தர் சொல்லக்கூடியது. எவ்வளவு யோசிச்சு பாருங்க, ஒரு மிருகத்துக்கு இருக்கக்கூடியதான ஒரு கான்சியஸ் அதுக்கு இருக்கு. இது அசுத்தமான மிருகம், இதோட நான் என்ன செய்யக்கூடாது, சேரக்கூடாதுன்னு அதுக்கு இருக்கு. ஆனா இன்னைக்கு மனுஷனுக்கு அது இல்லை. அசுத்தமானது சுத்தமானது எந்த கான்செப்டும் கிடையாது. எதா இருந்தாலும் சரி, நான் சொல்றது வெறும் சரீர பிரகாரமாய் அல்ல, அது ஆகாரத்திலேயாக இருக்கட்டும் அல்லது எது வேணாக இருக்கட்டும், அதை பத்தில அவனுக்கு ஒரு கவலையுமே கிடையாது. உடனே ஆண்டவர் கிருபை உள்ளவர், மன்னிச்சிருவார். உங்கள் ஆராதனை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இன்னைக்கு நிறைய அசுத்தமான ஆராதனை இருக்குது. அசுத்தமான ஆராதனை பண்றதுதான் இன்னைக்கு ஆராதனைங்கிற மாதிரி ஒரு ஃபார்முலாவை உருவாக்கிட்டாங்க. அப்படி உருவாக்கும் பொழுது அவைகளுக்கு நடுவே சில லீலி புஷ்பம் இருக்கிறது. அது எது உண்மையான ஆராதனை என்பதை ஆராதித்துக் கொண்டு இருக்கிறது. நமக்கு அன்னைக்கு தெரியாது. எல்லாம் அசுத்தமா இருக்கும், எல்லாம் ஆடும், எல்லாம் குதிக்கும், எல்லாம் பாடும், எல்லாம் விசிலடிக்கும், எல்லாம் கத்தும், கூக்குரலிடும், ஓலமிடும். அதுக்கு நடுவில் ஒரு கூட்டம் தன்னை ஜீவாதார பலியாக கொடுத்து புத்தி உள்ள ஆராதனை பண்ணி கொண்டு இருக்கும். அதை பார்க்கும்போது மற்றவங்களுக்கு கேவலமா இருக்கும். ஒரு நாள் சொல்வாரு, அந்த சுத்தமானதை புடிம்பார் ஆண்டவர். அந்த சுத்தமானதை புடி, அதுதான் சுத்தமானது. இது எல்லாம் சுத்தமாக இருக்கிறது, இது மட்டும் சுத்தமா இருக்கு, அதை புடிம்பார். அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். நம்மை சுத்தி எத்தனை இருந்தாலும் அதோடு கூட கலவாதபடிக்கு, அதோடு கூட இணையாதபடிக்கு அதை தள்ளி ஓரமா வச்சிடணும். வராமலாம் இருக்காது. இந்த பூமியில நீங்க இருக்கிற வரைக்கும் சாத்தான் உங்களுக்கு விரோதமாய் போராடி கொண்டே தான் இருப்பான். அது கண்கள் இச்சையா இருக்கும், ஜீவனத்தின் பெருமையா இருக்கும், மாம்சத்தின் இச்சையா இருக்கும், போராடிக்கிட்டே தான் இருப்பான். நீங்க எவ்வளவு ஓடினாலும் போராடிக்கிட்டே தான் இருப்பான். நீங்க ஓட அது விரட்ட நீங்க ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். அந்த அசுத்தத்தை உங்க சுத்தத்தோட கலவாதபடிக்கு பாதுகாத்துக் கொள்ளணும். ஒரு செத்த ஈ பரிமளக்காரன் தைலத்தை என்ன செஞ்சிடும்? நாரி போக பண்ணிடும். அந்த செத்த ஈய கிட்ட வராம பாத்துக்க வேண்டியதான் நம்முடைய வேலை. ஒரு மிருகத்துக்கு இருக்கக்கூடிய சுபாவம் யாருக்கு இல்லை? இன்னைக்கு மனுஷனுக்கு இல்லை. பலகீனம் கேட்டா நம்ம உடனே காரணம் சொல்லிடும். பலகீனங்க, பலகீனத்துல ஏன் மிருகத்துக்கு இல்லாத பலகீனமா? ஒரு பூனை பாருங்க, நாயோட சேராது பாருங்க, சுத்தமாய் தன்னை பாதுகாத்துக் கொள்ளுது. அதுவும் சொல்றாங்க, புறாவை பத்தி எல்லாம் சொல்றாங்க, ரொம்ப அற்புதமான குவாலிட்டிஸ் இருக்குமா மிருகத்துக்கிட்ட. மிருகத்துக்கிட்ட இருக்கிற குவாலிட்டிஸ் இன்னைக்கு யாருக்கிட்ட இல்ல? மனுஷங்கிட்ட இல்ல. இன்னைக்கு சுத்தமானதையும் அசுத்தமானதையும் கொண்டு வந்து தேவ பலிபீடத்தில் நிற்க வைக்கக்கூடிய ஆசாரியர்கள் அநேகர் இருக்கிறார்கள். நீங்களே முடிவெடுக்கணும். நீங்க சொல்லிடணும், இந்த தம்பி இது ஆகாது, இது நடக்காது. ஒரு தாய் சொன்னால் தன் மகளை பார்த்து, அவிசுவாசியோடு கூட திருமணம் செய்வதற்கு நான் ஒரு நாளும் ஒத்துக்க மாட்டேன், சான்ஸே இல்லைன்னு சொன்னா. மகள் சொன்னா, நான் உங்ககிட்ட வந்து பர்மிஷனே கேட்கல, நான் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன்னா. அந்த அம்மா சொன்னா, நீ இன்ஃபர்மேஷன் கொடு, பர்மிஷன் கொடு, நான் ஜெபம் பண்ண போறேன், பாத்துக்கண்ணா. உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணா. நடந்தது என்ன தெரியுமா? மகள் திரும்பி வீட்டுக்கு பத்திரமாய் வந்து விட்டாள். இதுதான் ஒரு தாயினுடைய, ஒரு தகப்பனுடைய வேலை. சுத்தமானதை அசுத்தமானதோடு கலக்க ஒத்துக்க கூடாது, அது கலக்கவும் கூடாது. இன்னைக்கு இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கு சொல்றேன், உலகம் பார்க்கறதுக்கு அட்ராக்டிவா தான் இருக்கும், பார்வைக்கு இன்பமும் புசிப்புக்கு ஏற்றதுமாகத்தான் இருக்கும், அது அப்படிதான் இருக்கும். ஆனால் அது ஒரு நாள் மரணம். சில நேரத்தில் நித்திய ஜீவனுக்கான விருட்சம் பார்க்கறதுக்கு அழகா தெரியாது, பார்க்கறதுக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் கர்த்தர் கொடுக்கிற நித்திய ஜீவன் அந்த ஜீவ விருட்சத்துக்குள்ள இருக்கிறது. சில நேரத்தில் கர்த்தர் கொடுக்கும்போது நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்லை, நீ எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இருக்காது. ஆனால் கர்த்தர் கொடுக்கிறது அவர் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இருக்கும், அது முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். இன்னைக்கு அதுதான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும், அசுத்தமானதுக்கும் சுத்தமானதுக்கும் என்ன கிடையாது? சம்பந்தம் கிடையாது. பூமி முழுக்க அப்படி இருக்கட்டும். சிலர் சொல்றாங்க, அமெரிக்காவுக்கோ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்கோ போனா அவங்க சொல்றாங்க, இந்த நாட்டோடைய சட்டம் அப்படி. எந்த நாட்டோடைய சட்டம் எதுவானா இருக்கட்டும், பைபிள் என்ன சொல்லுதுங்கிறதா நம்முடைய ஒரே கேள்வி.
பைபிள் யூரோப்புக்கு வேற, அமெரிக்காவுக்கு வேற, இந்தியாவுக்கு வேற கிடையாது. திருமணத்திற்கு முன்னாடி அங்கே நீங்கள் எந்த இதுவும் மணப்பெண்ணும் மணமகனும் எந்த ஒரு காரியமும் செய்யக்கூடாது என்பது பைபிள் சொல்லிச்சுன்னா சொன்னதான். இல்லைங்க, இந்த நாட்டில் லிவிங் டுகெதர்லாம் நார்மல். அவங்க பழகி பார்த்து வாழ்ந்து பார்த்து கடைசியா ஓகேன்னு சொன்னா கல்யாணம் பண்ணிக்கலாம், அது அவங்க இஷ்டம். இல்லை, இந்த நாட்டில் அது சகஜம். நாட்டில் சகஜம், நரகத்தில் கூட தான் பாவம் சகஜம். அதனால பாவம் செய்ய முடியுமா? இதுதான் பைபிள் சொல்லுது. இவ்வளவுதான். விவாகமானது யாவருக்குள்ளும் கனம் உள்ளதா இருக்கிறது. அவ்வளவுதான், வேலை முடிஞ்சு. சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி பைபிள் கிடையாது. பைபிளுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்களும் நானும் சொல்றாங்க. இன்னைக்கு உள்ள சிச்சுவேஷனுக்கு யோசித்து பாருங்க. இப்ப இதெல்லாம் ரொம்ப சகஜங்க. டைவர்ஸ் பண்றதெல்லாம் சகஜம். என்ன சொல்றீங்க? இப்ப இதெல்லாம் சகஜங்க. எங்க இருக்கு பைபிள்ல சகஜம்னு? இதுதான் இன்னைக்கு சுத்தத்தோடு கூட அசுத்தம். ஒரு மிருகம் தன்னை பத்திரமாய் பார்த்துக் கொள்ளுகிறது. எல்லா மிருகமும் அசுத்தமா மாறிடுச்சு. காட்டு மிருகம் மாறிடுச்சு, நாட்டு மிருகம் மாறிடுச்சு. ஆனா காட்டு மிருகத்திலையும் நாட்டு மிருகத்திலையும் சுத்தமாய் கொஞ்சம் இருக்கிறது. அந்த சுத்தமானதை பிடிங்கிறார் கர்த்தர். அது ஒரு நாள் கண்டுபிடிக்கப்படும், அது ஒரு நாள் வேறு பிரிக்கப்படும். அது கர்த்தருக்கென்று பலி செலுத்துவதற்கென்று வேறு பிடிக்கப்படும். நோவா பேழை விட்டு வெளியே வந்த உடனே வசனம் சொல்லுது, 8:20 வாசிங்க பாப்போம். அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலிகளாக பலியிட்டான். எல்லாம் அசுத்தம் இருக்கு. சுத்தமானதை ஏன் பிடிச்சோம் தெரியுமா? நாங்க ஒரு நாள் உன்னை கொண்டுதான் கர்த்தர் சுகந்த வாசனையை நுகர போகிறார். அதுதான் கர்த்தருக்கு வாசனை கொடுக்க போகிறது. கர்த்தர் அந்த பலியைத்தான் சுகந்த வாசனையை நுகர போகிறார். எல்லாம் இன்னைக்கு மொத்தமா இருக்குது. சுத்தம் அசுத்தம் எல்லாம் இருக்குது. பார்க்கும்போது நிறைய ஊழியக்காரங்களுக்கே கொஞ்சம் ஃபெட்டா பார்க்குறாங்க. என்ன ஃபெட்டா பார்க்குறாங்க? இந்த அசுத்தமான மிருகம் எல்லாம் பயங்கர ஆட்டம் ஆடுது, பயங்கரமா குதிக்குது. பார்த்தா கிரௌடு அங்கதான் போகுது. நாமளும் கர்த்தருக்கு உண்மையா ஆராதிக்கணுங்கிறோம், அங்க வர மாதிரி கிரௌடு வர மாட்டேங்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஒரு ஊழியக்காரர் பாவம் ரொம்ப ஃபெட்டப் ஆயிட்டாரு. ஃபெட்டப் ஆயிட்டு சொல்றாரு, ஐயா அவர் வந்தாரியா, சர்ச்சை ஆரம்பிச்சாரியா, 6 மாசம் கூட ஆகலையா, 1000 பேர் வந்துட்டாங்கய்யா அப்படின்னாரு. சொல்லிட்டு சொன்னாரு, அவரு எவ்வளோ அநியாயம் பண்றாரு, அவர் பண்றதெல்லாம் அநியாயமா இருக்குது. பெற்றோருக்கு விரோதமா பிள்ளைகளை கொண்டு போய் திருமணம் பண்ணி வைக்கிறாரு, எல்லா அருவருப்பையும் செய்யறாரு. ஆனா அவர் சர்ச்சில் அவர் 500 பேர் வந்துட்டாங்க, 1000 பேர் வந்துட்டாங்க, நாம இவ்வளவு உயிரை கொடுத்து ஊழியம் பண்றோம், நம்மதுல 200 300 தான் வந்துகிட்டு இருக்குது அப்படின்னாரு. ரொம்ப சிம்பிளுங்க, நீங்க அதை பத்தி யோசிக்க வேண்டாம். நமக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா வருஷத்துக்கு 1 தான் பிறக்கும். ஊர்ல இருக்கிற குழந்தையெல்லாம் திருடி கொண்டாட்டா எத்தனை இருக்கும்? ஒரே நாள்ல 50 கூட இருக்கும். நான் சுவிசேஷம் சொல்லி ஆதாயம் பண்ண ஆத்மா எத்தனை இருக்குதுங்கிறதா இங்க கேள்வி. அடுத்த சபையிலேருந்து திருடிட்டு எத்தனை வச்சிருக்கிறன்றது இங்க விஷயமே கிடையாது. நான் நினைக்கலாம், சர்ச்சை ஆரம்பிக்கும் போது 4000 பேர் வந்துடலாம், சர்ச்சை ஆரம்பிக்கும் போது 2000 பேர் வந்துடலாம். நான் சுவிசேஷம் சொல்லி எனக்குள்ள வந்தவன் எத்தனை பேர்? அதுதான் சுத்தமானது. அதுதான் அதுல சுத்தமானது. இன்னைக்கு அசுத்தம் அப்படியே பெருகுது. பார்க்கறதுக்கு எல்லா பக்கமும் பெருகிட்டு போகுது. பெருகிட்டு போக போக இந்த நல்ல ஊழியக்காரனுக்கெல்லாம் ஃபெட்டப் ஆகுது. என்னடா அது இப்படி போகுது, இவனுங்களை கண்ட்ரோல் பண்ணவே முடியாதா, இப்படி பண்ணிட்டு இருக்காங்களே. கர்த்தர் சொல்றாரு, கொஞ்சம் பொறுமையாயிரு, அது மாதிரி அப்படியே போயிட்டே இருக்கட்டும். ஒரு நாள் வரும், அவைகளுக்கு நடுவில் இருந்து சுத்தமானதை ஏழை நான் கண்டுபிடிப்பேன். அந்த சுத்தமானது யார் தெரியுமா? அந்த முள்ளுகளுக்கு நடுவே லீலி புஷ்பம் இருக்கிறது போல எனக்கென்று கொஞ்சம் சபையை நான் வைத்திருக்கிறேன். ஆண்டவர் திருப்பி திருப்பி சொல்வாரு, பின்பறிப்புக்கென்று சில பழங்களை நான் விட்டு வைத்திருக்கிறேன். அதுதான் முள்ளுகளுக்கு நடுவே லீலி புஷ்பம். இன்னைக்கு நீங்கள் உயர்த்தப்படாமல், ஒருவேளை கண்டுகொள்ளப்படாமல், இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் மற்றவர்களைப் போல உயர்த்தப்படாமல், அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய கனம் கிடைக்காமல், ஒருவேளை அவங்களைப் போல நீங்கள் பலுகி பெருகாமல், சில காரியங்களை நீங்கள் ஒருவேளை அவங்க மத்தியில நீங்கள் குறைவாக தாழ்வாக காணப்படலாம். இந்த யோனாவுக்கு திடீர்னு ஒரு செடி முளைக்கும், பார்த்திருக்கீங்களா? என்ன செடி? ஆமணக்கு செடி. எப்படி முளைச்சிச்சான்? குடு முளைச்சிரும். அப்படியே ஒரே நாள், அவ்வளவுதான். அவருக்கு ஒரே சந்தோஷம். ஒரே நாள்ல எப்படி வாழ்ந்துட்டோம்? ஒரே ஒரு பூச்சி போதும், ஒரே பூச்சி போதும். நல்லா கவனிச்சு பாருங்க, 30 வருஷம் நிக்கிற மரத்தை ஒரு பூச்சியால அழிக்கவே முடியாது. அந்த பூச்சி செத்து போகும். அந்த மரத்துக்கு தேவையான இம்யூனிட்டி பவர் அந்த மரத்திலேயே இருக்கும். எத்தனையோ பறவை வரும், எத்தனையோ மிருகம் நிழல்ல நிற்கும், ஆனா மரம் ஒண்ணுமே ஆகாது. காரணம், அது வேரூன்றி இருக்கிறது. இந்த ஒரு நாள்ல வளர்ந்து திடீர்னு மேல புஷ்னு மேல வருது, ஒரு நாள் திடீர்னு காணாம போகும். இந்த அசுத்தமானதெல்லாம் அப்படித்தான். அசுத்தமானதெல்லாம் பாருங்க, குட்டி போடும் போது பைபிள்ல எதெல்லாம் அசுத்தமான மிருகம்னு சொல்றாரோ அதெல்லாம் குட்டி எப்படி போடும் தெரியுமா? 7 குட்டி 8 குட்டி போடும் அட்ட ஸ்டெச்சுக்கு. நீங்க சுத்தமானதுன்னு ஆண்டவர் சொல்றாருல, ஒரு ஸ்டெச்சுக்கு 1 தான் போடும், ஒரு ஸ்டெச்சுக்கு 1 தான் போடும். ஆடு பாருங்க 1 போடும், மாடு பாருங்க 1 போடும். இதுதான் பலிக்கு யூஸ் பண்ணுவாரு ஆண்டவர். இந்த பலிக்கு யூஸ் பண்றதெல்லாம் இப்படித்தான், ரொம்ப கஷ்டப்பட்டு 1 2 தான் வரும், மிஞ்சி போச்சுன்னா 3 4 வரும். ஆனா அந்த அசுத்தமானது போறதுல பண்ணியெல்லாம் இருக்குல்ல, போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கும். இன்னைக்கு அசுத்தமானதுக்கு நடுவில் சுத்தமானதை கர்த்தர் தேடுகிறார். நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம் என்பதை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார்.
முதலாவது, நோவா காலத்துல கொஞ்சம் மிருகங்கள் அதான் ரொம்ப முக்கியம், தன்னை சுத்தமாய் பாதுகாத்துக் கொண்டது. அந்த மிருகத்துக்கு இருக்கிற சுபாவம் நமக்கு இருக்கணும். நான் கலக்க மாட்டேன், அது என்னதான் பலுகி பெருகி அசுத்தமானதெல்லாம் பூமியை நிரப்பினாலும், பூமி கொடுமையினால நிறைஞ்சாலும் நான் என்னை சுத்தமாய் பார்த்துக் கொள்வேன். அப்ப சிலர் கேட்பாங்க, நீ சுத்தம் என்ன பிரயோஜனம், பாரு அசுத்தம் தான் பலுகி பெருகி பூமியை நிரப்பிருச்சு, நீ சுத்தம் ஒரு இடத்துல ஒடுங்கி கிடக்கிற. ஆண்டவர் சொல்வாரு, நீ ஒடுங்கி கிடக்கிற, ஒரு நாள் நீ தான் தேவனுக்கே சுகந்த வாசனையாய் மாற போகிறாய். அசுத்தமானது கணக்கிலேயே எடுக்கப்படாது, நீ சுகந்த வாசனையாய் நிற்க போகிறாய். இரண்டாவது வாசிங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 17, 18, 19 வாசிங்க. ஜலப்பிரளயம் 40 நாள் பூமியின் மேல் உண்டான போது ஜலம் பெருகி பேழையை கிளம்ப பண்ணிற்று. அது பூமிக்கு மேல் மிதந்தது. ஜலம் பெருவெள்ளமாகி பூமியின் மேல் மிகவும் பெருகிற்று. பேழையானது ஜலத்தின் மேல் மிதந்து கொண்டிருந்தது. ஜலம் பூமியின் மேல் மிகவும் அதிகமாய் பெருகினதினால் வானத்தின் கீழ் எங்குமுள்ள உயர்ந்த மலைகளெல்லாம் மூடப்பட்டன. வசனத்தில் நல்லா கவனிச்சு பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் 17வது வசனத்துல பூமி முழுக்க தண்ணி உண்டாயிருச்சு, அதுக்கு மேல நிக்குது என்னது, பேழை. 18வது வசனம், ஜலம் பெருவெள்ளமாகி பூமியின் மேல் மிகவும் பெருகிற்று. பேழையானது இப்ப எங்க நிக்குது, ஜலத்தின் மேல் நிக்குது. அதுக்கு முந்தின வசனத்துல பூமியின் மேல் மிதந்தது. கடைசியா மலைகள் எல்லாம் மூடப்பட்டது. இப்ப பேழை எங்க இருக்குது, அதுக்கும் மேல இருக்குது. ஒரு பேழையை கர்த்தர் செய்ய சொன்னாரு, பேழையை செய்ய சொல்லிட்டு கர்த்தர் சொல்ற வார்த்தை என்ன? 6ஆம் அதிகாரம் 18, 19. ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கை ஏற்படுத்துவேன், நீயும் உன்னோடு கூட உன் குமாரனும் உன் மனைவியும் உன் குமாரன் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். சகல விதமான மாம்ச ஜீவன்களிலும் ஆணும் பெண்ணுமாக வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடும் உன்னோடு உயிரோடு கூட காக்கப்படுவதற்கு பேழைக்குள் சேர்த்துக்கொள். பேழைக்குள்ள சேர்த்துக்க சொல்லிட்டாரு. இப்ப பேழை அடுத்த ஜெனரேஷனை தன் கையில வச்சிருக்குது. பேழை என்ன செய்யுது, அடுத்த ஜெனரேஷனை தன் கையில வச்சிருக்கு. ஏன்னா பேழை திருப்பி கீழே வந்தாதான் நோவாவும் அவன் குமாரரும் பலுகி பெருக முடியும். பேழை கீழே வந்தாதான் உள்ளுக்குள்ள இருக்கிற மிருகங்கள்லாம் பலுகி பெருக முடியும். அப்போ பேழையினுடைய வேலை என்னன்னா, நெக்ஸ்ட் ஜெனரேஷனை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு மொத்தம் இருக்குது. இப்ப பேழை பாக்குது பூமி முழுக்க தண்ணி, அதுக்கு மேல தண்ணி வச்சுக்கிச்சு. இப்ப பூமியை தாண்டி தண்ணி மேல போக போக பேழை பாக்குது, நீ எவ்வளவு வேணா மூடு, நான் அதுக்கு மேல போய்கிட்டே இருப்பேன். கடைசியில ஜலம் எந்த அளவுக்கு வந்துருச்சு, மலைகள் எல்லாம் மூடி 15 முழம், கிட்டத்தட்ட எவரெஸ்டுக்கு மேல, இன்னைக்கு கணக்குக்கு சொல்றேன், எவரெஸ்டுக்கு மேல 22 அடிக்கு தண்ணி வந்துருச்சு. இப்ப பேழை பாக்குது, நீ மலையனா மூடு, பூமியனா மூடு, எவ்வளவு வேணா மூடு, ஆனா என்ன மட்டும் நீ மூடவே முடியாது, நான் அதுக்கு மேல போய் நின்று கொள்வேன் என்று சொல்லுகிறேன். ஏன்? என் கையில் இருப்பது இந்த ஜெனரேஷன் இல்ல, என் கையில் இருப்பது அடுத்த ஜெனரேஷன். நான் கீழே போனா தான் அடுத்த ஜெனரேஷன் வரும். இந்த எண்ணம் பேழைக்கு இருக்கணும். இந்த பேழை எவ்வளவு தண்ணி வந்தாலும் தண்ணி பாதுகாச்சு பாருங்க. வெறும் தண்ணி இல்லாம பூமியில இருந்த பேழை, தண்ணி வர 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 பேழை அதுக்கு மேல போயிட்டே இருக்குது. ஒருவேளை நீங்க சொல்லலாம், இது பேழையோடைய சுபாவம் அதானுங்க, நம்ம அப்படியே தண்ணி வர வர போட்டு மேல தானே போகும், அதனை கீழேவா நிற்கும், அதான இயல்பு. இல்ல, பேழை ஒரு காரியத்தை செஞ்சுச்சு, அதனால தான் அது மேல போச்சு. அந்த காரியத்தை பேழை செய்யாமல் இருந்திருந்தால் எல்லாத்தோடு கூட சேர்ந்து பேழையும் அழிஞ்சிருக்கும். பேழை என்ன செஞ்சுச்சு வாசிங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. நீ கொப்பேர மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு, அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறமுமாக கீழ் பூசி. இதா இருக்கிறதுலே முக்கியமான விஷயம். கீழ் பூசினா என்ன? இன்னைக்கு இருக்கிறதுல சொல்லணும்னு சொன்னா கிரீஸ், என்ன பூசுறது. அதாவது என்ன செய்வாங்கன்னா, பேழையெல்லாம் அடிச்சு முடிச்ச பிறகு நடுவில் என்ன இருக்கும், குட்டி குட்டி கேப்ஸ் இருக்கும். குட்டி குட்டி கேப்ஸ் இருக்கும் போது அந்த கேப் எல்லாம் ஃபில் பண்றதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த கீழ் மாதிரி ஒன்று பூசுவாங்க. அதுவும் எப்படி பூச சொல்றார் ஆண்டவர்? உள்ளும் புறமும். புறமும் உள்ளும் இல்ல, உள்ளும் புறம்பும். உள்ளும் புறமும் கீழ் பூசு. அதோட அர்த்தம் என்ன? கீழ் என்பது ஆயில், அதான் கிரீஸ், ஆயில். அந்த எண்ணெயை நீ உள்ளும் புறமும் பூசினா மட்டும்தான் வெளியே இருக்கிற தண்ணி உள்ள வராது, லீக்கேஜ் இருக்காது. இப்ப இருக்குமா, இப்ப பிளம்பிங் வேலை பாக்குறவங்க சொல்லுவாங்க, பாத்திருக்கீங்களா? இப்ப ஒரு காரியம் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, சொல்யூஷன் ஒண்ணு போடுவாங்க. இந்த குழாயை மாட்டிட்டு என்ன செய்வாங்க, முந்தியெல்லாம் இந்த நூல் கட்டி அப்படியே திருப்புவாங்க பிளம்பிங்ல. இப்ப நூல் கட்டுறது இல்ல, இப்ப என்ன பண்ணிடுறாங்க, ஒரு சொல்யூஷனை தடவிடுறாங்க. சொல்யூஷனை தடவாட்டி அது தடவியாச்சுன்னா என்ன ஆகாது, எந்த லீக்கேஜும் ஆகாது, எல்லாம் அப்படியே கரெக்டா பர்ஃபெக்டாக இருக்கும். அதனாலதான் அந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு நோவாவை பார்த்து, பேழை செய்வது முக்கியம் இல்ல, செஞ்சு முடிச்ச பிறகு நீ செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? உள்ளும் புறமும் என்ன செய்யணும்? கீழ் பூசணும், ஆயில் தடவணும். அதுதான் உனக்கே தெரியாம உள்ளுக்குள்ள தண்ணி வராம உன்னை பாதுகாக்கிறது. நினைச்சிருந்து ஒருவேளை இந்த கீழே ஒரு பூசாம இருந்திருந்தாருன்னா, பேழை ரெடி, எல்லாம் உள்ள போலாம், எல்லாம் ஓகே. ஆனா தண்ணி வர வர தண்ணி எங்க வரும்? பேழைக்குள்ளையும் வரும். பேழை மிதக்காது, ஒரு நாள் பேழை மூழ்கி போகும். பேழை
எவ்வளவு தண்ணி வந்தாலும் தன்னை அதுக்கு மேல நிக்க வைக்கிறதுக்கு மிக முக்கியமாக தேவை என்ன தெரியுமா? எல்லாத்தையும் செஞ்சு முடிச்ச பிறகு தண்ணி உள்ளே வராமல் பாவம் உள்ளே, ஏன்னா அது பாவம் மிகுதினால நியாய தீர்ப்பு வருது. ஜலம் என்பது நியாய தீர்ப்புக்கான அடையாளம் கர்த்தர் வச்சிருக்கிறார். அந்த நியாய தீர்ப்பு என்னை சேதப்படுத்தாம இருக்கணும்னா எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் உள்ளும் புறமுமாக கீழ் பூசப்பட்டிருக்கணும். பரிசுத்த ஆவியானவர் உள்ளும் புறமுமாக என்னை மூடி இருக்கணும். நினைச்சுக்க கூடாது, ஓ நான் பெரிய 15 வருஷம் விசுவாசி, 25 வருஷம் விசுவாசி, எப்பேற்பட்ட பரிசுத்தவான்கள்லாம், எப்பேற்பட்ட வேத பண்டிதர்கள்லாம் கர்த்தருடைய கிருபைன்ட்டு போயிடுறாங்க. ஒண்ணுமில்லையா, கர்த்தருடைய கிருபையான்ட்டு போயிடுறாங்க. உலகத்தான எடுத்துக்கங்க, எவ்வளவு பெரிய அவார்டு வாங்குறான், அவன் சொல்லிட்டு போயிடறான் எல்லாமே கடவுள் தான் அப்படின்ட்டு போயிடுறான். ஆனா நம்ம ஆளுகளுக்கு கொஞ்சம் வந்த உடனே அப்படியே உள்ளும் புறமும் கீழ் இல்ல, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பெருமை உள்ள போகுது. கொஞ்சம் கொஞ்சமா பெருமை உள்ள போய் ஒரு நாள் என்ன மாதிரி ஒரு தீர்க்கதரிசி உண்டா அப்படின்னு கேட்பாங்க. இன்னைக்கு கீழ் பூசப்படாம இருக்குது. இயேசு அழகா சொல்வார், நானே வாசல், என் வழியாய் பிரவேசிக்கிறவன் உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடைவான். ஃபர்ஸ்ட் எங்க போனோம்? உள்ள போனோம். அப்புறம் தான் எங்க போனோம்? வெளியே போனோம். இன்னைக்கு நிறைய பேருக்கு வெளியே போறதுக்கு இஷ்டம். பாஸ்டர் என்ன ஊழியத்துக்கு அனுப்பவே மாட்டாரு, பாஸ்டர் என்ன மேடை மேல ஏத்தவே மாட்டாரு, நான் அவரை விட நல்லா பாடுவேன், நான் இவரை விட நல்லா வாசிப்பேன், என் பிள்ளைகள் எல்லாம் யூஸ் பண்ணவே மாட்டீங்க. முதல்ல உள்ள கீழ் பூசுங்க, அப்புறமா வெளியே பூசலாம். முதல்ல உள்ள மேய்ச்சலை கண்டடைங்க. கர்த்தர் ஏத்தாம இருக்கிறாரு, நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. சில நேரங்களில் இப்ப தாவீதை அவர் ராஜாவாக மாத்திட்டார். சாமுவேல்ட்ட போய் சொல்லிட்டார், ஈசாயின் மகனை என்ன பண்ணிரு, ராஜாவை அபிஷேகம் பண்ணிருட்டார். அபிஷேகம் பண்ணியாச்சு. மறுநாள் காலையில தாவீது சவுல்ட்ட போய் சொன்னாரா, நேத்து என்ன ராஜாவை அபிஷேகம் பண்ணிட்டாங்க, நீங்க கொஞ்சம் விலகிக்கிங்க, ஃப்ரம் டுடே இட் செல்ஃப் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் என் கையில் தான் இருக்குது, வேணா சாமுவேல்ட்ட கேட்டு பாருங்க சொன்னாரா? இல்ல, ராஜாவாக அபிஷேகம் பண்ணது ஒரு நாள், ராஜாவானது வேறொரு நாள். இடையில கொஞ்சம் தாவீது கற்றுக்கொள்ள வேண்டியது இருந்துச்சு, தாவீது கொஞ்சம் ஓட வேண்டியது இருந்துச்சு, தாவீது கொஞ்சம் கோலியாத்தை ஜெயிக்க வேண்டியது இருந்துச்சு, தாவீது கொஞ்சம் கற்றுக்கொள்ள வேண்டியது இருந்துச்சு. எல்லாத்தையும் பழக்க வைக்கிறாரு. பழக்க வச்ச பிறகு ஒரு நாள் வந்தது, ஜனங்களே கூட்டிட்டு போய் தாவீதை ராஜாவாக உட்கார வச்சுட்டாங்க. நமக்கு ராஜாவாகணுங்கிற ஆசை இருக்குது. கர்த்தர் ராஜாவும் ஆசாரியமா அழைச்சிருக்கிறார், அழைப்பு இருக்குது, யாரும் இல்லைன்னு சொல்லல. ஆனால் ஏற்ற காலத்தில் உயர்த்தம்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருக்கணும். ஏன்னா இன்னும் உள்ள மேய்ச்சல் முடியல. கர்த்தருக்கு தெரியும், இப்ப கொண்டு போய் உட்கார வச்சா தம்பி என்ன ஆவான், இப்ப உட்கார வச்சா தம்பி என்ன மாதிரி செய்வான். இன்னைக்கு உள்ள கீழ் பூசல, வெளியே கீழ் பூசுறதுக்கு ஒரு கூட்டம் ரெடியா இருக்கு, உள்ள கீழ் பூசல. கர்த்தர் சொல்றாரு, உள்ளும் புறமும் கீழ் பூசு. அப்பதான் எவ்வளவு தண்ணி வந்தாலும் அது உன்னை மட்டும் அழிக்காது, உன்னை மட்டும் அழிக்காது. என்ன காரணம்? பேழை எவ்வளவு தண்ணி வந்தாலும் மிதக்குதே, கீழே பூமியில இருக்குது, தண்ணி வருது, பேழை கிளம்பிட்டு இருக்கு. அப்படியே கிளம்பி போது 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 பூமி முழுக்க தண்ணி, பேழை அப்படி நிக்குது. இப்ப பாக்குது பூமியெல்லாம் மறைஞ்சிருச்சு, வெறும் தண்ணியில இருக்கு பூமி. இப்பவும் பேழை மிதக்குது. இப்ப பார்த்தா கொஞ்சம் சிகரங்கள்லாம் தெரியுது. அதையும் தாண்டி 15 முழத்துக்கு தண்ணி பேழை பாக்குது. இன்னும் மேல போவோம், எவ்வளவு மேல வேணா போவோம். இப்ப யோசித்து பாருங்க, பூமிக்கும் வானத்துக்கும் நடுவில் நிக்கிற மாதிரி இருக்கு பேழை. அவ்வளவு நடுவில் நிக்குது, ஆனாலும் பேழை கவிழவே இல்லை, பேழை அழியவே இல்லை. காரணம் என்ன தெரியுமா? அதுக்குள்ள இருக்கிற மிக முக்கியமான குவாலிட்டி, தண்ணி ஒரு டிராப் கூட உள்ள வராதபடிக்கு தன்னை முழுவதுமாய் கீழ் பூசி இருந்துச்சு. வெறும் பேழை மட்டும் இருந்திருந்தா சான்ஸ் இல்ல, கீழ் பூசி இருக்கணும். அதான் ஃபைனல் ஸ்டெப். நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க, ஞானசானம் எடுத்துட்டீங்க, சபைக்கு வந்துட்டீங்க, முக்கியம் இல்ல. பரிசுத்த ஆவியில நிரம்பி இருக்கணும். நிரம்புறது மட்டும் முக்கியம் இல்ல, அவருடைய அழைப்பை பெற்றிருக்கணும். ஒரு நாள் கர்த்தரே உங்களை கிளம்ப பண்ணுவார். அதுவும் உடனே தூக்கிட்டு போய் மலைக்கு மேல நிறுத்த மாட்டாரு, கொஞ்சம் கொஞ்சமா தூக்கிட்டு போவார். நம்முடைய நான் ஏற்கனவே சொன்னேனே, நம்முடைய ஆண்டவருடைய உயர்வு வந்து எப்பவுமே கிராஜுவலா இருக்கும். அதுதான் சொல்றேன், உங்களுக்கு ஆண்டவர் வச்சதை, ஆண்டவர் கொடுத்த ஊழியத்தை, அழைப்ப, மேன்மையை ஏற்ற நேரத்தில் கர்த்தர் உயர்த்தி கொண்டு மேலே போவார். அது வரைக்கும் உள்ளேயும் புறமும் கீழ் பூசிட்டீங்களான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. அந்த கீழ் பூசப்பட்டு நீங்க ரெடியா இருக்கிறீங்களா? தண்ணி உள்ள வராதபடிக்கு பாதுகாத்து கொண்டிருக்கிறீங்களா? உங்ககிட்ட 2 பொறுப்பு இருக்குது. ஒன்று, இந்த ஜெனரேஷனை பாதுகாக்கணும். அந்த ஜெனரேஷன் தான் அடுத்த ஜெனரேஷனை உருவாக்க போகுது. சபை இந்த பொறுப்பு ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது. அந்த பொறுப்பு நம்ம கிட்ட இருக்கு. நான் ஏன் பர்ஃபெக்டா இருக்கணும் தெரியுமா? நான் பர்ஃபெக்டா இருக்கிறதுனால இன்னைக்கு இருக்கிறவர்களுக்கு மட்டுமல்ல, இனி வரப்போற இன்னொரு தலைமுறைக்கும் நான் பிரயோஜனம் உள்ளவனாய் மாறணும். ஆண்டவர் ஒரு நாள் இந்த பேழையை பத்தி படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு கேள்வியை உணர்த்தினார். பேழை எவ்வளவு நாள் கட்டப்பட்டது அப்படின்னு. குறைஞ்சபட்சம் 100 வருஷம் கட்டியிருக்கிறார். ஏன்னா கர்த்தர் 500வது வருஷம் தான் நோவா கிட்ட என்ன செய்யறாரு, பேசுறாரு. ஜலப்பிரளயம் வரும்போது 600வது வருஷம்னு பைபிள் சொல்லுது. அப்ப கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் கட்டியிருக்கிறாரு? 100 வருஷம் கட்டியிருக்கிறாரு. பேழை எத்தனை வருஷம் ஊழியம் பண்ணுச்சு? 1 வருஷம், ஒரே 1 வருஷம். இந்த வருஷம் 2ஆம் மாசம் 17ஆம் தேதி, அடுத்த வருஷம் 1ஆம் மாசம் 2ஆம் மாசம் 17ஆம் தேதி வேலை முடிஞ்சு. கிட்டத்தட்ட 1 வருஷம் 10 நாள் என்னமோ சம்திங், இவ்வளவுதான் ஊழியம் பண்ணிருக்கு. ஆண்டவர் இந்த கேள்வியை கேட்ட உடனே எனக்கு கொஞ்சம் பக்குன்னு இருந்துச்சு. என்னன்னா, 1 வருஷம் ஊழியம் பண்றதுக்கு எத்தனை வருஷம் ப்ரிப்பரேஷன்? 100 வருஷம் ப்ரிப்பரேஷன். 1 வருஷம் ஊழியம் பண்றதுக்கு 100 வருஷம் ப்ரிப்பரேஷன்.
இயேசு எத்தனை வருஷம் ஊழியம் பண்ணாரு? 3.5 வருஷம். எத்தனை வருஷம் ப்ரிப்பேர் ஆனாரு? 30 வருஷம். 3 வருஷம் ஊழியம் பண்றதுக்கு 30 வருஷம். மோசே எத்தனை வருஷம் ஊழியம் பண்ணாரு? 40 வருஷம். எத்தனை வருஷம் ப்ரிப்பேர் ஆனாரு? 80 வருஷம். எகிப்துல 40, வனாந்தரத்துல 40. அங்க பார்வோன் குமாரத்தின் மகன், இங்க மேய்ப்பன். 40 வருஷம் ஊழியத்துக்கு 80 வருஷம் ப்ரிப்பரேஷன். 3.5 வருஷம் ஊழியத்துக்கு 30 வருஷம் ப்ரிப்பரேஷன். 1 வருஷம் ஊழியத்துக்கு 100 வருஷம் ப்ரிப்பரேஷன். இன்னைக்கு நம்ம எல்லாம் ஊழியத்துக்கு எப்போ வரணும்னு ஆசைப்படுறோம்? ஆண்டவர் கேட்டாரு. 100 வருஷம் ப்ரிப்பேர் ஆச்சு 1 வருஷம் ஊழியம் பண்றதுக்கு. நான் அது படிக்கும்போது நான் ஒரு சந்தேகம் எனக்கு, ஆண்டவரே 1 வருஷம் தான் ஊழியமா, அப்போ 100 வருஷம் பண்ணா அப்படின்னு. ஆண்டவர் திருப்பி சொன்னாரு, உணர்த்தினாரு, அது 1 வருஷம் ஊழியம் பண்ணுச்சு. அந்த 1 வருஷம் ஊழியம் 4000 வருஷமா பூமியில இன்னும் ஜனங்க இருக்கிறாங்க. இன்னும் 4000 வருஷமா இவ்வளவு பேர் இருக்கிறதுக்கு யார் பண்ண ஊழியம் தான் காரணம்? அந்த 1 வருஷம் பேழை பண்ண ஊழியம் தான் காரணம். இயேசு 3.5 வருஷம் ஊழியம் பண்ணாரு. 2000 வருஷமா ஜனங்க ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள், தேவனால் மீட்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். மோசே 40 வருஷம் ஊழியம் பண்ணாரு. 2000 வருஷம் நியாயப்பிரமாணம் அவர்களை பாதுகாத்தது. ஊழியம் எவ்வளவு நாள் பண்றோன்றது முக்கியம் இல்ல, எவ்வளவு எஃபெக்டா பண்றோங்கிறதா முக்கியம். 13 புஸ்தகத்தை அவன் 30 வருஷத்துக்குள்ள எழுதி முடிச்சான். 2000 வருஷம் அதுதான் உங்களுக்கும் எனக்கும் வேதமாக இருக்கிறது. அதுதான் மினிஸ்ட்ரி, அதான் ஊழியம். அதுக்கு அவங்க ப்ரிப்பேர் ஆகிற வருஷம் இருக்கு பாருங்க, உள்ளும் புறமும் கீழ் பூசுற வருஷம், அது ரொம்ப முக்கியம். 100 வருஷம் ரெடியான 1 வருஷம் ஊழியம் பண்றது முக்கியம் இல்ல. ஆனா என் ஊழியம் இந்த உலகத்துல 2000 வருஷம் இல்ல, 4000 வருஷம் நோவாவுடைய பேழையின் ஊழியத்தினுடைய எஃபெக்ட் இன்னை வரைக்கும் போயிட்டே இருக்குது, இன்ன வரைக்கும் நடந்துகிட்டே இருக்குது, இன்ன வரைக்கும் மக்கள் தொகை பெருகிட்டே இருக்குது. இவ்வளவுக்கும் யார் காரணம்? அந்த பேழை பண்ண 1 வருஷம் ஊழியம் காரணம். அந்த பேழை மட்டும் கீழ் பூசாம இருந்து உள்ள தண்ணி வந்திருந்தா அன்னையோட எல்லாம் அழிஞ்சு போயிருக்கும், மொத்தம் போயிருக்கும். அப்ப அந்த பேழையினுடைய ஊழியம் எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் பாருங்க, எவ்வளவு முக்கியம் பாருங்க. நாம செய்யற ஊழியம் சின்ன ஊழியமா பெரிய ஊழியமான்றது முக்கியம் இல்ல. அடிக்கடி எனக்கு ஆண்டவர் உணர்த்துற ஒரு விஷயம், நான் பில்லி கிரகமா மாறி பெரிய எவாஞ்சலிஸ்ட் ஆகிறேன்னு தெரியாது. ஆனா என் ஊழியத்துல ஒரு பில்லி கிரகமா உருவாக்கிட்டா கூட போதும், நான் உருவாக்கிட்டா போதும். நான் பில்லி கிரகம் ஆகிறேன்றது முக்கியம் இல்ல, என் ஊழியத்துல ஒரு பில்லி கிரகம் வந்தா போதும், அவ்வளவுதான். நான் தெரியாம போனா கூட பிரச்சனை இல்லை, வேலை காணாமல் போனாலும் பிரச்சனை இல்லை, அராரத் மலையில் அது உடைஞ்சு போனாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதனுடைய ஊழியத்தினுடைய எஃபெக்ட் 4000 வருஷமா ஜனங்கள் பூமியில இருந்து கொண்டே இருக்கிறார். அதே மாதிரி தான் நம்ம ஊழியம் இருக்கணும், நம்முடைய வாழ்க்கை இருக்கணும், உள்ளும் புறமும் கீழ் பூசப்பட்டிருக்கணும். இன்னைக்கு ஆசைப்படுறீங்கல்ல, நான் போகும்போது என் சொத்துக்கெல்லாம் ஒரு வாரிசு பூமியில விட்டுட்டு போகணும்னு இருக்குல்ல, இவ்வளோ இருக்குது, எனக்குன்னு யாருமே இல்லை. அந்த ஆசை ஆபிரகாமுக்கே இருந்துச்சு, எனக்கு எல்லாம் இருக்குது ஆண்டவரே, பிள்ளை இல்லாம இருக்கிறேனே, நான் போகும்போது அடுத்த தலைமுறை இங்க இருக்கணும்னு ஆசை இருக்குதுல்ல. அதை விட மிக முக்கியம் என்ன தெரியுமா? நான் போகும்போது என் மூலமா ஒரு ஆவிக்குரிய தலைமுறை இந்த பூமியில இருக்க வேண்டும். அதுக்குத்தான் அந்த பூமியில வேலை செய்யணும். அதுக்கு நான் வேலை செய்யறதுக்கு உள்ளும் புறமும் என்ன செய்யப்பட வேண்டும்? கீழ் பூசப்பட வேண்டும், பரிசுத்தாவில நிரம்பி இருக்கணும். அதனால இயேசு சொல்றாரு, வெளியே மேய்ச்சல போறியா, ஊழியத்துக்கு போறியா, அதுக்கு முன்னாடி எங்க உட்காரு, எங்கிட்ட உட்காரு, உள்ள வந்து உட்காரு, உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடைவார். இயேசு கிறிஸ்துவே ஒரு நாள் ஃபுல்லா ஊழியம் பண்றதுக்கு முன்னாடி பிதாவின் சமூகத்துல போய் உட்கார்ந்து இருந்தார்னு வசனம் சொல்லுது. ஏசாயா புத்தகம் 50ஆம் அதிகாரம் 4வது வசனம் சொல்லுது, அவர் கற்றுக்கொள்ளுகிறவனை போல போய் உட்கார்ந்து இருந்தாராம். இயேசு கிறிஸ்துவை தேடி போறாங்க. பேதுரு மாமி வீட்டுல பெரிய மிராக்கள் நடந்து முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச உடனே மறுநாள் காலையே காத்தாலே கூட்டம் வந்துருச்சு, நிறுத்துறாங்க, ஜனங்க வந்துட்டாங்க. பேதுரு தேடி பார்க்கறாரு, இயேசுவை காணோம். அப்படியே போறாரு, போனா வனாந்தரத்துல ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். போய் சீஷர்கள் அவரிடத்துல வந்து, ஜனங்கள் உம்மை தேடுகிறார்கள். இயேசு சொன்னாரு, வாங்க வேற ஊருக்கு போலான்னாரு. ஏன் வேற ஊருக்கு போலாங்கிறீங்க? கூட்டம் நிறைய வந்துருச்சே. அப்ப இந்த பையன் என்ன பண்றது? அதுக்கு தான் ஒரு அம்மாவை சுகமாக்கி உள்ள விட்டுருக்கிறோம். அந்த ஊழியத்தை அந்த அம்மா செய்யும். ஆண்டவர் ஒரு ஊருக்கு ஒரு ஆளை ரெடி பண்ணி விட்டு போயிட்டே இருப்பாரு. இந்த கிராமத்துக்கு என்ன செய்யலாம்? அந்த பிசாசு பிடிச்சவனை விடுதலையாக்கி விட்டுரு, அப்புறம் நம்ம போவோம் வேற ஊருக்கு. திரும்பி ஒரு நாள் வராரு, கிராமமே ரெடியா இருக்குது, மொத்த கிராமமும் ரெடியா இருக்குது. அந்த சமாரிய ஸ்திரீ கிட்ட போய் பேசி விட்டுரு, அப்புறம் அந்த அம்மா கிராமத்தை கூட்டு வந்துடும், வேலை முடிஞ்சு. நம்ம வேலை என்ன? தேவ சமூகத்தில் காத்திருக்க வேண்டியது. ஆண்டவர் சொல்றது சொல்லி முடிச்சுட்டு அடுத்த தலைமுறையை உருவாக்கிட்டு போயிட்டே இருக்கிறது. ஒரு கிராமத்துக்கு ஒரு ஆளை ரெடி பண்ணணும், உடனே இது தேவ சித்தங்க, இல்லைன்னா கூட்டம் வருமா? கூட்டம் வர்றது தானே தேவ சித்தம். ஏசு சொல்றாரு, கூட்டம் வருது தேவ சித்தம் இல்ல, பிதா என்ன வேற ஊருக்கு போக சொல்லிட்டாருங்கிறார். வர்ற கூட்டம் எல்லாம் தேவ சித்தம் இல்லை, பிதாவின் சித்தம்ங்கிறது என்னவோ அதான் தேவ சித்தம். அப்போ பேழை தன்னுடைய ஊழியத்தை எப்படி செய்யணுங்கிறது ரொம்ப முக்கியம். பேழை உள்ளும் புறமும் என்ன செய்யப்பட்டிருந்தது? கீழ்பூசப்பட்டிருந்தது. அதனுடைய விளைவாக ஒரு தலைமுறை பாதுகாக்கப்பட்டது. அந்த ஜெனரேஷன் அல்ல, அதுக்கப்புறம் வரக்கூடிய ஜெனரேஷன். நம்ம எவ்வளவு ப்ரிப்பேர் ஆகிறோம், எவ்வளவு பெரிய பேழை கட்டுறோம், எவ்வளவு அறை கட்டுறோம், எல்லாமே முக்கியம். அது எல்லாத்த விட முக்கியம் ஃபைனலாக போயிருப்பீங்க, இந்த கார் வாங்கவோ டூ வீலர் வாங்கவோ நீங்க போவீங்க கடைக்கு. போனவன பார்த்துருக்கீங்களா? நீங்க போய் உட்கார்ந்த உடனே வண்டியை கொண்டு வந்து கையில் கொடுக்க மாட்டாங்க. நீங்க உட்கார்ந்த உடனே ஒரு 15 நிமிஷம் டைம், அரை மணி நேரம் எடுப்பாங்க. சார் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, கொண்டு வந்து தருவாங்க.
ஏன் இதுக்கப்புறம் தான் நெட்டு போல்ட் மாட்ட போகிறாங்களா? இல்லை, அதுக்கப்புறம் ஒரு ஃபைனல் செக் ஒன்று பண்ணுவாங்க. எல்லாத்தையும் பிரேக்கு லைட்டு எல்லாத்தையும் செக் பண்ணி சுத்தமாக ஆயில் போட்டு துடைப்பாங்க. மேலே வண்டி வெளியே வரும்போது எப்படி வரும் தெரியுமா? பலன்னு வரும், புது வண்டி மாதிரி வரும். அந்த அரை மணி நேரத்தை உங்களை உட்கார வச்சுட்டு தான் அவங்க செய்வாங்க. நீங்கள் வந்த பிறகு தான் செய்வாங்க. ஏன்னா நீங்கள் வரதுக்கு முன்னாடி செஞ்சால் திருப்பி தூசி வந்துடும். அதில் நீங்கள் வந்த உடனே உள்ளுக்குள்ளே போய் சொல்லுவாங்க இந்த வண்டிக்கு ஆள் வந்துருச்சுன்னு. உடனே அதை ஒரு துடைப்பாங்க. தொடச்சி அந்த ஒரு ஆயில் தொடாது, அப்படி தொடச்சி முடிச்சு ஒரு பிரேக் லைட்டு ஹாரன் எல்லாம் செக் பண்ணி கொண்டாந்து நிறுத்துவாங்க. அதே மாதிரி தான் நம்ம எல்லா வேலையை முடிச்சாலும் இந்த ஆயில் பூசுற வேலைங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு வேலை. வெளியே பூசுறதை விட எப்படி பூசணும்? உள்ள பூசணும். நிறைய பேருக்கு வெளியே பூசுறது, சர்ச்சில் வந்து வெளியே பூசுறது, கையை தட்டுறது, அந்நிய பாஷை பேசுறது, குதிக்கிறது, சேர் மேல ஓடுறது, ஒடியாடுறது, இது ஒரு ரொட்டீன் ஒர்க் இருக்கு. வெளியே ஆயில் பூசுறதுல அவங்க ரொம்ப முக்கியமா இருப்பாங்க. கர்த்தர் சொன்னாரு வீட்டுக்குள்ள பூசு, தனி அறையில பூசுங்க, உட்காந்து தேவ சமூகத்துல பூசுங்க, ஆண்டவருக்கு முன்பாக பூசுங்க. சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த எல்லாரும் எதிரிலையும் ஆவியில நிறையிறதுங்கிறது ஒரு சந்தோஷமான விஷயம் அவங்களுக்கு. அப்படியே அந்நிய பாஷை பேசுறது நான் குற்றமா சொல்லலை. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு உள்ள கீழ் பூசுறீங்களோ அதான் ரொம்ப முக்கியம். வெளியவும் பூசணும். வேளை அவ்வளவு தண்ணிக்கு நடுவுல தன்னை பத்திரமாய் பாதுகாத்துக் கொண்டது. அதுதான் முள்ளுகளுக்கு நடுவே லீலி புஷ்பமாய் என்னுடைய நேச குமாரத்தி இருக்கிறாள். அதான் ரொம்ப முக்கியம். என்னுடைய நேசத்துக்குரியவள் இருக்கிறாள். சபை இப்படித்தான் சபை தன்னை பாதுகாத்துக் கொள்ளணும். தண்ணி வரும், உயரமா போயிட்டே இருக்கும், நம்ம மேல போய் அதுக்கு மேல மேல போயிட்டே இருக்கணும். 2000 வருஷமா பூமியில பாவம் பெருகுச்சா குறைஞ்சிருக்கா? பெருகிட்டே தான் போகுது, குறையவே இல்லை, பெருகிட்டே தான் போகுது. பாவம் பெருக 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 சபை அதை தாண்டி மேல போய்கிட்டே இருக்குது. சபை ஜெயிச்சுக்கிட்டே இருக்குது. சபை அதையும் தாண்டி போகும். இப்பவும் சொல்றேன், சபையை ஒரு நாளும் பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாது. சபை மேல போய்கிட்டே தான் இருக்கும். ஒரு நாள் வரும், தண்ணி எல்லாம் வத்தி போய் சபை மட்டும் பூமியில நிற்கும். அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம் தேவ சமூகத்தில். எழுந்திரிக்கலாமா? நாம எல்லாரும் உங்களை ஆராய்ந்து பாருங்க. இன்னைக்கு உங்களை சுத்திலும் நிறைய முள்ளு, உபத்திரவம், பாடு. பவுல் சொல்றார் எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனாலதான் வசனம் சொல்லுது முள்ளுகளுக்கு நடுவே லீலி புஷ்பம். உபத்திரவத்துக்கு நடுவுல தான் சபை, பாடுகளுக்கு மத்தியில தான் நம்முடைய ஓட்டம். சும்மா சொல்லுவாங்க இன்னைக்கு கடைசி காலத்துல செழிப்பின் உபதேசக்காரங்க, உனக்கு உபத்திரவம் கிடையாது, பிரச்சனை கிடையாது, போராட்டம் கிடையாதும்பாங்க. அவங்களுக்கே இருக்குது, வெளியே சொல்ல மாட்டேங்கிறாங்க. போய் அவங்க வாழ்க்கையிலும் பிரச்சனை இருக்குது, அவங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில பிரச்சனை இருக்குது, அவங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஒழுங்கா அமையல, அவங்க ஊழியத்திலேயும் நிறைய பாடுகள் இருக்குது, அவங்களுக்கும் நிறைய கடன் தொல்லைகள் இருக்கு. செழிப்பின் உபதேசம் பேசுறவனுக்கே இருக்கு. அவங்ககிட்ட இருக்கிற சொத்து ஆஸ்தியை மட்டும் வச்சுக்கிட்டு, அவன் ரொம்ப பார்க்கறதுக்கு நல்ல பெரிய கார் வச்சுக்கிட்டு நல்ல கிராண்டா ட்ரெஸ் போடுறதுனால அவங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்க நினைச்சிடாதீங்க. உள்ளுக்குள்ள நிறைய பிரச்சனை இருக்கு, சரீரத்துக்குள்ள நிறைய ப்ராப்ளம் இருக்கு. அதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் வெளியே வந்து மாய்மலமா பேசுறது. அதனால இன்னைக்கு ஒரு கூட்டம் இருக்கு, உபத்திரம் கிடையாது, பாடு கிடையாது, தொல்லை கிடையாதுன்னு அவங்களுக்கு இருக்கு சொல்ல மாட்டாங்க. ஆனா பைபிள் சொல்லுது உலகத்தில் உபத்திரம் உண்டுன்னு தான் சொல்லுது. பவுலுக்கு இல்லாத உபத்திரவமா? அதுக்கு நடுவுல தான் சபை ஜெயிக்கணும். முள்ளுகளுக்கு நடுவுல தான் லீலி புஷ்பம். ஆண்டவர் வைக்கும் போதே அப்படிதான் வச்சிருக்கிறாரு. ஆனா அதுக்கு நடுவுல வாசம் வீச வேண்டியது உங்களுடைய என்னுடைய பொறுப்பு. முள்ளு குத்துதுங்கிறதுக்காக, முள்ளு என்னை கிழிக்குதுங்கிறதுக்காக லீலி புஷ்பம் நான் இனி வாசம் வீச மாட்டேன், நான் இந்த முள்ளோட சேர்ந்து முள்ளா மாறிடுறேன்னு சொல்லக்கூடாது. என்னை சுத்தி எவ்வளவு முள்ளு இருந்தாலும் நான் லீலி புஷ்பம் என்பதை நிரூபித்துக் கொண்டே இருப்பேன். என்னை உபத்திரவப்படுத்துகிறவர்கள் எவ்வளவு என்னை சூழ இருந்தாலும் நான் என் சாட்சியை பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்வேன். என்னை வேதனைப்படுத்துகிறவர்கள் எவ்வளவு என்னை சுத்திலும் அவர்கள் கடினமான சொற்களை பேசினாலும் என் வாயிலிருந்து அப்படிப்பட்ட வார்த்தைகள் புறப்படாது. காரணம், அவங்க முள்ளு, நான் லீலி புஷ்பம். உங்களுக்கு அந்த எண்ணம் இருக்கணும். அதுதான் அந்த பறவைகள், அந்த மீன்கள், அந்த மிருகங்கள் எல்லாம் தன்னை அப்படி பாதுகாத்துக்குச்சு. பேழை தன்னை தண்ணியில இருந்து பாதுகாத்துக்குச்சு. என்னை சுத்தி என்ன வேணா நடக்கட்டும், நான் அதுக்கு மேல மிதப்பேன். என்னை சுத்தி எவ்வளவு அசுத்தமானது இருக்கட்டும், நான் சுத்தமானதா இருப்பேன். என்னை எதுவும் சேதப்படுத்தாது. அந்த முடிவு எடுக்கணும். ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில்? உங்களை சுத்திலும் அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கத்தான் செய்யும். அசுத்தமானது உங்களை நெருக்க வரும். அதனாலதான் வசனம் சொல்லுது, நெருங்கி வருகிற பாவங்களை உதறி தள்ளிவிட்டு ஓடி. பிசாசு அதுக்கான வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருப்பான், ஆட்களை அனுப்பிட்டே இருப்பான். நீங்க தான் உதறி தள்ளிட்டு ஓடிட்டே இருக்கணும், உதறி தள்ளிட்டு ஓடிட்டே இருக்கணும். ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? ஜெபிக்க விரும்புறவங்க எல்லாம் கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே இந்த முள்ளுகளுக்கு நடுவில் நான் லீலி புஷ்பமா நீங்க வர்ற வரைக்கும் நான் சாட்சி கொடுக்கணும். ஆண்டவரே ஒரு நாள் இந்த முள்ளெல்லாம் எடுத்து போட்டுருவீங்கப்பா, ஒரு நாள் என்னை சுகந்த வாசனையா நுகருவீங்க ஆண்டவரே, ஒரு நாள் இந்த தண்ணியெல்லாம் வத்தி போயிரும் ஆண்டவரே. நானோ வென்றால் மலைக்கு மேலே நிற்பேன் ஆண்டவரே, நானோ வென்றால் சீயோன் மலையில வந்து நிற்பேன் ஆண்டவரே. ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா?
சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக நமக்கு நன்றி. கிருபையுள்ள கரத்துல தாழ்த்துகிறோம். இதுவரைக்கும் நடத்தி கொண்டு வந்த இம்மானுவேலர், இனிமேலும் நடத்த போற தயவுக்காய் ஸ்தோத்திரம். எத்தனையோ பேர் முள்ளுகளுக்கு நடுவில் இருக்கிறாங்கப்பா, லீலி புஷ்பத்தை போல இருக்கிறாங்க, தங்களை பாதுகாத்து கொண்டு இருக்கிறாங்க. எத்தனையோ பாவங்கள் அவங்க ஆபீஸ்ல நெருங்கி வந்தாலும் உதறி தள்ளிவிட்டு ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பாவம் அவங்களை நெருக்காதபடி பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க அதுக்கு நடுவில் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதுல நான் விழுந்துடக்கூடாது, இதுல நான் மாட்டிடக்கூடாதுன்னு சொல்லி அவங்களுக்கு நிறைய டெம்டேஷன்ஸ் இருக்குது ஆண்டவரே. ஆனாலும் தேவனாகிய கர்த்தர் அவைகளுக்கு நடுவில் நீர் பாதுகாக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறீர். அவைகள் ஒன்றும் உன்னை சேதப்படுத்தாது என்று நீர் எங்களுக்கு வாக்கு கொடுக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.